ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மரத்துலலாம் கீழே இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வரும்போது அப்பப்போ ட்ரிம் பண்ணி விட்டுறணும்னு ரிக் எனக்கு சொல்லியிருக்காரு. சின்னதாக இலை வரும், அதை அப்படியே ட்ரிம் பண்ணி விட்டுருவேன். இன்றைக்கி தான் கவனிக்கிறேன், அந்த கிளையோட கலர் வந்து அப்படியே மெரூன் கலரில் இருக்குது. நிறைய காய்கறிகள்லாம் போட்டு முட்டை பொரியல், துவரம் பருப்பு துவையல் தான் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி மட்டரிசி இல்லை, தீந்து போயிடுச்சு. இந்தியன் ஸ்டோரில் போய் தான் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி இந்தியன் ஸ்டோர் போனீங்கன்னா பெரியார் பிராண்ட் அது நல்லாயிருக்கு, அதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி பிராண்ட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். மாவுக்கு தான் ஊற வச்சுட்டு இருக்கேன். சிவப்பரிசி ஒரு 5 டம்ளர், உளுந்து 1 டம்ளர் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த பக்கம் அடை தோசைக்கு துவரம் பருப்பு, பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு, கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் இட்லி அரிசி 1 கப், பச்சரிசி 1 கப், பருப்பு எல்லாமே 1/2 கப் தான் எடுத்திருக்கேன். அடை மாவுக்கு இன்னும் சில பொருட்கள் நம்ம காலையில் சேர்த்து அரைக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்னென்னு பின்டு கமெண்ட்ஸில் டீட்டெயில்டாக கொடுத்துட்றேன். இங்கே வெந்தயம் 1 ஸ்பூன் சிவப்பரிசி மாவுக்கு தேவைப்படும், அதனால் அதையும் ஊற வச்சாச்சு. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?